குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்று பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி 29/5/2024 புதன்கிழமை ஆகின்ற 12 ராசிகளுக்குண்டான ராசி பலனை பார்க்கலாம். கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை, பஞ்சாங்க நிலை மற்றும் ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு எதையும் பார்த்துருவோம். இன்றைய பஞ்சாங்க நிலை, இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் காலை 8:38 வரை. இன்றைய திதி சஷ்டி திதி மதியம் 1:31 வரை. இன்றைய கரணம் வணிசை கரணம் மதியம் 1:31 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் மகேந்திரம் நாமயோகம் நள்ளிரவு 11:33 வரை. புதன்கிழமையாகின்று சுப நேரங்கள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை: மேஷத்தில் புதன் பகவான், ரிஷபராசியில் குரு சுக்கிரன் சூரியன் இணைவு, கன்னி ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் சனி பகவான், மகர ராசியில் சந்திரன், மீன ராசியில் செவ்வாய் ராகு இணைவு. இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது. மேலும் இன்றைய நாளுக்குண்டான 12 ராசிகளுக்குண்டான ராசி பலனை பார்த்துடலாம். முதல்ல மேசராசி. மேசராசிக்கு இன்றைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுக்குள்ள அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதனால சில இயல்புக்கு மாறான விஷயங்கள்ல ஈடுபட்டு தேவையில்லாத அலைச்சலையும் பொருள் செலவுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாள் உண்டு. அப்போ எந்த விதமான புது மாற்றங்களும் செய்யாம இயல்புக்கு மாறான விஷயங்களுக்குள்ள செல்லாம இருந்தாலே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக மாறிவிடும். முடிஞ்ச அளவு தேவையற்ற செலவுகளை குறைக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை செய்யறது நல்லது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்த ரிஷபராசி. நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகளும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய காரியங்கள் பலவிதமான அலைச்சலை தாண்டி வெற்றி அப்படிங்கிற ஒரு அமைப்புல முடியக்கூடிய ஒரு சூழல். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடந்தேறும். தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லது ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. இன்று உங்களுக்கு என்ன செய்தாலும் அது இறுதியில் வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல நாள் இன்னைக்கு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததான் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, வேலைப்பளு அப்படிங்கிறது சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நம்மளை எந்த வேலையும் செய்ய விடாம தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கெல்லாம் அஞ்சறது இல்லை. நம்ம ரொம்ப தைரியமா ரொம்ப ஊக்கமா உங்களுடைய செயல்களை செய்து நல்லதொரு லாபத்தையும் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. எதிர்ப்புகளை தாண்டி வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் அப்படிங்கிற எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்த கடகராசி. பொறுப்புகள் சற்று அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாள் உண்டு. வயது மூத்த நபர்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது. ஸோ அதனால அவங்க சொல்றத காது கொடுத்து கேளுங்க. அந்த அட்வைஸ் உங்களுக்கு நல்லது ஒரு காரிய வெற்றியும் வளர்ச்சிக்கான மாற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அறிவுரையா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல இன்னும் 10 நாள் கழிச்சு நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்றே நம்ம மனசுக்குள்ள அப்படி இன்ட்யூஷன் மாதிரி வந்துட்டு போகும். இது நடந்ததுன்னா இப்படி நடக்கும், அப்போ எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இப்பவே உணர முடியும். ஸோ அப்படி ஒரு நாள் இன்னைக்கு. அது இன்னைக்கு என்ன உங்க மனசுக்குள்ள வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபியூச்சரை பிளான் பண்ணுங்க. கண்டிப்பா இப்போ என்ன தோணுதோ அது கண்டிப்பா பின்னாடி நடக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்த சிம்மராசி. சிம்மராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னா, உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. நம்ம ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி சில விஷயங்களை செய்வோம், அது அப்படியே ஆப்போசிட்டா போய் முடியும். நம்ம நல்லதுக்காக சில விஷயங்களை செய்தா அது நம்ம கெட்டதுக்காக செய்தாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு சந்தேகம் மற்றவர்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு சூழல் உண்டு.
அதே போல கோபப்பட்டு அந்த விஷயத்த தெரிஞ்சு அந்த கோபப்பட்டு தேவையில்லாம வார்த்தைகளும் விட வேண்டிய ஒரு சூழல். இப்போ குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதா தகராறுகள் வர்றதுக்குண்டான ஒரு சூழலும் உண்டு, வாய் தகராறுகள். ஸோ இந்த அமைப்புகள் இருக்கிறதுனால முடிந்த அளவு பேச்சு குறைச்சிக்கிறது நல்லது. அடுத்தவங்களோட காரியத்துக்கு இறங்காமல் இருக்கிறது உதவிங்கிற பேரில் பிறருக்கு உபத்திரமா முடியக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது. நம்ம உதவி தான் செய்ய போறோம், மற்றவர்களோட பார்வைக்கு அது உபத்திரமா தெரியுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்து கொண்டால் மட்டுமே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வருது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்று வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. நம்ம எது சரின்னு சொல்றோமோ அதை அப்படியே அவங்க தவறுன்னு சொல்லுவாங்க. நம்ம எது தவறுன்னு சொல்லுவோமோ இல்லை இதுதான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அப்படியே எகெயின்ஸ்டா ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. கூட்டாளிகள் கிட்ட தேவையில்லாத மன கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. கூட்டாளிகளை அனுசரித்து போகணும்னு சொல்ல, இன்னைக்கு கூட்டாளிகள் கூட கொஞ்சம் விலகி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. இல்லை அப்படின்னா கைகலப்பு வர்றதளவு கூட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவ்வளவு வீரியமான ஒரு சூழல் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக அவசரப்படாமல் அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத மைண்டில் உள்வாங்கிக்கிங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா துலா ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, இங்கேயும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். வேலை இல்லாத உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன எதிர்ப்புகள் சண்டைகள் சச்சரவுகள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. எதிர்ப்புகளை போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. கடனை குறைக்கிறதுக்குண்டான வழி இருந்தால் அதை செய்யலாம். எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. மருத்துவமனைக்கு போய் நோய்க்காக சிகிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இன்னைக்கு பண்ணலாம். அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு சூழல். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா விருச்சிகராசி. யார் என்ன வேணா சொல்லிட்டு போகணும் சார், எனக்கு என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்ய போறேன். யாருக்கிட்டையும் நான் போய் யாருடைய அறிவுரையும் கேட்குற மாதிரி இல்லை, யார்கிட்டையும் எக்ஸ்கியூஸ் பண்ணி நிற்கிற மாதிரி இல்லை. அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையில இன்றைய நாள் உங்களுக்கு கழிய போகுது அப்படிங்கிறத சொல்லுது. சுய சிந்தனை அதிகரிக்கும். ஆள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகள் மீது அதிகப்படியான பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. குழந்தைக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததான் தனுர் ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எண்ணமும் திட்டமும் சிந்தனையும் செயல்பாடும் ரொம்ப ரொம்ப தெளிவாக நேர்த்தியாக இருக்க போகுது. தாய் வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத அலைச்சலும் செலவுகளும் உருவாகக்கூடிய ஒரு சூழல் உண்டு. உங்களுக்கு என்னதான் திறமை இருந்தாலும் அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக இன்னைக்கு பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு. அப்போது நம்மளால முடிஞ்ச விஷயத்தை கூட இன்னைக்கு செய்ய முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காரணம் நேரமின்மையாக இருக்கலாம், இல்லை வேலை பளு அதிகமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச முடிஞ்ச விஷயத்த கூட இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்தது மகர ராசிக்கு ரொம்ப துணிச்சலாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. தாய் வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத செலவினங்கள் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது. அதே போல உங்களுடைய வளர்ச்சிக்கான, உங்களுடைய லாபத்திற்கான, உங்களுடைய வெற்றிக்கான சில மாற்றங்களை துணிந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. சகோதர வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்கள் சலிப்புகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக கும்பராசி.
பேசிய உங்களுடைய காரியங்களை லாபகமா முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய காரிய திறமை அப்படிங்கிறது வந்து காரிய வெற்றிக்கான திறமை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பேச்சில் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. சகோதர வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத தன வரவுகள் உருவாவதற்குண்டான வாய்ப்புகள் சொல்கிறது. மாமனார் அப்படிங்கிற உறவு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததான் மீன ராசி. பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. குடும்ப உறவுகள் உங்களுக்கு முழு ஆதரவை தரக்கூடிய ஒரு அமைப்பு. தவறான பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை இன்றைய நாள் சொல்கிறது. பேச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு உயிர் மூச்சு போல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கண்டிப்பா செய்தே காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதுல ஒரு வைராகியம் இருக்கும். சொன்ன சொல் மாறாம காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. யூடியூப்ல ஒரு கேள்வி. நான் ஒரு கன்னியா லக்னத்துல பிறந்த ஜாதகர். எனக்கு சனி பகவான் 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும். இதுல எனக்கு 5ஆம் இடத்து வேலையை செய்வாரா 6ஆம் இடத்து வேலையை செய்வாரா, இல்ல சனி பகவான் நல்லதை செய்வாரா கெட்டதை செய்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கண்டிப்பா 2 பாவத்திற்குண்டான வேலைகளையும் அந்த சனி பகவான் செய்தே தருவார். அதெல்லாம் மாற்றம் இல்லை. 5ஆம் இடத்து வேலையும் செய்வார், 6ஆம் இடத்து வேலையும் செய்வார். ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல 5ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா சனி 5ஆம் இடத்து வேலையை செய்ய மாட்டார். 6ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவர் 6ஆம் இடத்து வேலையை செய்ய மாட்டார். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல சனியினுடைய நட்சத்திரங்களான பூசம், அனுசம், உத்தரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்கள்ல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி காலங்கள்ல 5ஆம் இடமும் 6ஆம் இடமும் சைமன்டேனியஸா மாறி மாறி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ சனியினுடைய தசாபுத்தி காலங்களில் கூட அது நடக்கல அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கிரகம் இதை பொறுத்து அமையுது. சனி எங்க இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து அமையுது, பலமா இருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து அமையுது. சப்போஸ் அந்த சனியினுடைய நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பா 5, 6க்கு உண்டான வேலைகளை அந்த தசாபுத்தி காலங்களில் ஜாதகர் அனுபவிக்கிறார், நீங்கள் அனுபவிப்பீர்கள். இது 6ஆம் இடம் வந்து நோயா வருமா, கடனா வருமா, எதிர்ப்பா வருமா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து. 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணியம், உங்களுடைய குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய புத்தி கூர்மையை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பொறுத்து மாறும். ஆனால் 2 பாவத்துக்கு உண்டான வேலையும் சனி பகவான் செய்வார். அவருக்கு ஆதிபத்தியம் 5, 6க்கு உண்டான வேலையை கண்டிப்பாக செய்து தருவார் அப்படிங்கிற எந்த மாற்றமும் இல்லை. டோட்டலாக டீட்டெயிலாக அதை பற்றி பார்க்கணும்னா தனியாக ஒரு பதிவு பண்ணிக்கலாம். ஓகே, உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.